தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட இந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. விஜய் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு கல்யாணம் கூட நான் பண்ணி வைக்கிறேன்றாரு. நீ யார் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடக்கும், அது உன் கூட தான், நாளைக்கு நீ என்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வெண்ணிலா எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க, கண்டிப்பாக விஜய் வருவார்னு சொல்லிட்டு அது எல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து விஜய்க்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி நீ விஜய் நாளைக்கு நீ தாலி கட்ட வரலன்னா அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்றாங்க. அது கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாருமே என்னப்பா பண்ண போகிறேன்னொன்னே, நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க தாத்தா அப்படின்னோடனே, பாட்டி நான்லாம் வரமாட்டேன்டா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே தாத்தா இந்த கல்யாணம் நிறுத்த தான் போகிறோம் தாத்தா அப்படின்னு. சரிப்பா, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போவோம், இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தான்றாங்க. அடுத்து விஜயும் தாத்தாவும் அங்கே போகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்துட்டிங்களா, எனக்கு இது போதும், எனக்கு தெரியும் விஜய் நீ வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா டைம் ஆகிடுச்சு தாலி கட்ட அப்படின்னு சொன்னோன்னே, வா விஜய் மணவரில் உட்காரு அப்படின்றாங்க. கையை பிடிச்சி இழுக்க பார்க்குறான். உடனே கையை உதறி விடுறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்றாரு. என்ன விஜய் இப்படி பண்ணுற, அதான் வந்துட்டல அப்படின்னு. உனக்கு வந்துட்டேன், நான் யார் சொன்னது அப்படின்னு. போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, இல்லைனா தவறான முடிவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரை பயமுறுத்திருக்கீங்க, இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்கள் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விஜய்னால் தாங்கிக்க முடியல. விஜய் நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, சே உனக்குலாம் அசிங்கமாக இல்லை, இப்படிலாம் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காது, என் காவேரிக்கு என்றைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு என் பொண்டாட்டினா என் காவேரி தான் அப்படின்றாரு. அது கேட்டு அப்படியே வெளிநாட்டு சாம டென்ஷனாக வராங்க. அடுத்து மீடியா எல்லாருமே, அப்போது இந்த கல்யாணம் நடக்காது சார், கல்யாணமா யாருக்கு கல்யாணம், அவள் சொன்னால் நடந்துடும், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா, அந்த பொண்ணு வெண்ணிலா சொல்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே உங்கள் எல்லாரையும் குழப்பி இந்த மாதிரி வர வச்சிருக்கா, உண்மை இதுதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, சட்டப்படி எனக்கு பொண்டாட்டி இருக்கும்போது நான் வேற ஒருத்தர் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அது சட்டப்படி குற்றம் தானே, அந்த குற்றத்தை என்ன செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன மேடம் அவர் அப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. வெண்ணிலாவுக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்கும். அப்படியே விஜய் பார்க்குறேன், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. அதை கேட்டு நீங்கள் பார், ஒரு உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது, நான் இப்போது உன்னோட பழைய விஜய் நினச்சிட்டு இருக்கியா, அது இல்லவே இல்லை, நான் என்றைக்குமே காவேரியோட புருஷன் தான், இப்போ நான் காவேரியோட புருஷனாக மட்டும்தான் நான் இருப்பேன், ஒரு பொண்ணுக்கு புருஷனானோன்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது என்னங்க நியாயம், நீங்களே கேளுங்க அப்படின்னு. அதிர்ச்சியாக இல்லை சார், நீங்களும் காவேரியும் பிரிஞ்சுட்டாங்க சார், யார் சொன்னது பிரிஞ்சிட, இப்போவும் என் பொண்டாட்டி ஏன் கூட தான் இருக்கா, ஏன் அம்மா வீட்டுக்கு பொண்டாட்டி போகிறதே கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ போய் சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. இதை பார்த்த பசுபதி அவங்க பொண்ணுக்கும் தாங்க முடியல. இங்கே பாரு, விஜய்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி அவனை மிரட்டி தாலி கட்ட வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்பரசு கிட்ட, அன்பரசு போய்ட்டு விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்றாரு. நான் சொல்கிறத கேளுப்பா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருந்தாலும் உங்ககிட்ட பேச சொன்னால் கேளுப்பா, இங்கே பாருப்பா, நீ வெண்ணிலாப்பா கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், என்ன பெரிய பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படின்றாரு. நீ வாய் மூடிட்டு போன்றாங்க. உடனே இங்கே பாரு விஜய், அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் என்ன செய்வேன்னு தெரியல, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட போய்ட்டு, இங்கே பாருங்கள், விஜய் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை விஜய் தான் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணார், அதுக்கு காரணம் விஜய், வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு அதிர்ச்சியாக விஜய். உடனே என்னையா சித்தப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பேசலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்படி சட்டை பிடிக்கிறாரு. உடனே பாருங்கள் சார், நீங்கள் இருக்கும்போது அடிக்க ஓடி வரான் அவன் அப்படின்னு சொல்கிறோன்னே போலீஸ் தடுக்கிறாங்க. விஜய் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. பாருங்கள் சார் எவ்வளோ போய் சொல்கிறான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் தான் உண்மையிலே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தான் உண்மையை ஒத்துக்கிறேனே, நான் தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணேன், அதுக்கு காரணம் விஜய் தான் என்கிட்ட வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருந்தால் வெண்ணிலா கூட சேர முடியாதுன்னு சொன்னான், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டு.